ஒரு முக்கியமான செய்தி. த கம்யூன் அப்படிங்கிற அந்த ஊடகத்தில் நம்மை பற்றி வந்த செய்திகள், அதை பற்றி எப்படி திரிவு செய்து நமக்கு எதிராக ஒரு பெரிய குரூப் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃபுடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க என்ன நடந்துச்சு, தமிழ் புக்ஷ மீதான அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே அந்த லிங்க் வழியாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ கடைசியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதலில் 15 நபர்கள் தீவிரவாதிகளுக்கு உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் அங்கே வந்திருக்க முடியாது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். ஆனால் அந்த 15 நபர்கள் அப்படின்னு சொல்கிறது த ஹிந்து உட்பட பல ஊடகங்களில் இப்போ செய்தியாக வெளிவந்திருப்பதால் இன்னும் கூடுதலான சில நபர்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சீனா பகிரங்கமாக பாகிஸ்தானுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம், அதுவும் கவுண்டர் டெரரிசத்துக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அது இந்தியா பாகிஸ்தான் இல்லை அமெரிக்கா சீனா இந்த ஒரு பெரும் பிரச்சனையாக நம்ம சொன்னோம்ல, அந்த ப்ராக்சி வார் அதனுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இதை நம்ம பார்க்கலாம். இதை இந்தியா எப்படி கையாள போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுடன் இன்னைக்கு 3 மணிக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அதன் பிறகு இந்தியாவினுடைய நடவடிக்கை அறிவிக்கப்படலாம். இதே மாதிரியான இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 250 ஆஃபீஸர்ஸ், 1200க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் அவங்களுடைய வேலையை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க, லீவ் எடுக்கிறாங்க இப்படிங்கிற தகவல் இப்போ பாகிஸ்தானிலிருந்து வந்ததாக ஒரு சின்ன ஒரு அறிக்கையுடன் நிறைய பேர் பகிர்ந்து வருகிறார்கள். பட் இது ஒஃபிஷியல் தகவல் கிடையாது. இன்னும் இதை யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி முனீர் அப்படிங்கிற அந்த ராணுவ ஜெனரல், பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். அவரும் இப்போ நாட்டில் இல்லை, அதன் பிறகு அவர் வெளியிலே வரல. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதுவரையிலும் அது செய்தி மட்டும்தானே தவிர அது கன்ஃபார்ம் செய்யப்படல. ஆனா முனீர் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளியில போனாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் முனீர் அவர்கள் அங்கதான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, பாகிஸ்தானுக்குள்ள தான் இருக்காரு, அவர் ரகசியமா திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஸோ அதுல ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. போன செய்தியில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்பால், இந்திய எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாகிஸ்தான் அவங்களுடைய ஆயுதங்களை குவித்து வருகிறது அப்படின்னு சொல்லி அது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பல சோர்ஸில் இப்போ அது உண்மை அப்படிங்கிறது கண்டறிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கு, நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இந்த மாதிரியான பாகிஸ்தானுடைய ஆட்டத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க சீனா. ஓவராலா சீனா பாகிஸ்தான் இணைவது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து தான். ஆனா இந்தியா இதை சமாளிக்கக்கூடிய திட்டத்தில் இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகமாக இருக்கட்டும், இதை பற்றியான டிஸ்கஷன்ல இன்னைக்கு காலையிலிருந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான அடுத்த பார்லிமெண்ட் செஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு 3 மணிக்கு கூட்டப்பட போவதாக செய்திகள் வெளியாகுது. அப்போ நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோருடைய கருத்தும், சில அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. OIC முதல் ஃபருக் அப்துல்லா வரை யாரெல்லாம் இந்தியாவுக்கு இப்போது ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இந்தியன் அப்படிங்கிற குரல்ல ஒருமித்த ஒரு சப்தத்தை எழுப்பி இருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன நடக்கும் விக்கி அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்மளால திரும்ப எடுக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய யுத்தம் அப்படிங்கிறத நம்ம செய்ய வேண்டியதாக இருப்பதால் இப்போதைக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பொருளாதார மந்தன் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவையும் பாதிக்கும். அது இல்லாம வளர்ந்து வரும் பொருளாதாரம், பல டாரிஃப் யுத்தம் காரணமாக பல நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களுடைய நிறுவனங்களை தொடங்குவதற்கான அந்த முயற்சி, இது எல்லாமே இதனால பாதிப்படையலாம். அப்போ இதெல்லாமே சேஃப்கார்ட் பண்ற அளவுக்கு இந்தியாவினுடைய முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதுல நாம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நம்முடைய முடிவுகளை எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலைமையில இருக்கும். சரி, இந்த இடத்துல நாம பேசின வீடியோவையும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தீவிரவாதம் இந்தியர்கள் அதை மிக்ஸ் பண்ணது எப்படி தெரியுமா, தீவிரவாதிகளை இஸ்லாமியர்களாக சித்தரித்து இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற லெவல்ல திரிபுவாதம் செஞ்சாங்கல்ல. இதே ஒரு திரிபிவாதத்தை தான், இதே மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இல்லாட்டி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவர்கள் தான் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள். இன்னைக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் டோட்டல் அவங்களுடைய ஒஃபிஷியல் எல்லாருமே ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி we will fight for Allah Almighty and Islamic Republic of Pakistan. இந்த இடத்துல தீவிரவாதம் அப்படிங்கிறத அவங்க யார் கூட இணைத்து விடுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ், அதாவது முஸ்லீம் இஸ்லாம் அப்படிங்கிறது கூட இணைத்து விடுகிறார்கள். ஸோ அங்க நம்ம தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதலை இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்ற ப்ரொபகண்டாவை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் அங்கிருந்து வரக்கூடிய சோஷியல் மீடியாவும் பெரிய அளவில் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சிக்கலே, மதத்தை இந்த தீவிரவாதத்திலிருந்து புறம் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற நாம அந்த மதத்தை புறம் தள்ளிய பிறகு ஒரு யுத்தத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்தா கூட பாகிஸ்தான் நீ அந்த மதத்துக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்தை மதத்துடன் மிக்ஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வெளியில விடுறதுனால
மறுபடியும் இது பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா அப்படிங்கிற லெவலில் மாற்றம் அடைகிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாம இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய புரொபகண்டால வீழ்ந்து விடாதீர்கள். அது தீவிரவாதம். தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றிணைந்து தீவிரவாதத்தை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர இந்த இடத்துல மதத்தை கொண்டு வந்து விடாதீர்கள். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை வச்சே அரசியல் செய்வாங்க, இதை வச்சே நம்மளை பிரித்தாழ்வார்கள், இதை வச்சே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, வெட்டி ஒட்டின காணொலிகளை பரப்புவார்கள், ஏகப்பட்ட விதத்தில் நெகட்டிவ் நேரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம நாட்டுக்கு தேவை பாதுகாப்பு. அதை தவிர இவங்களுடைய அரசியலையோ இல்லை இந்த மாதிரியான ஃபால்ஸ் ப்ரொபகண்டாலையோ நாம வீழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத இந்தியர்கள் ஒவ்வொரு நபரும் இன்னொரு இந்தியருக்கு எடுத்து கூற வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி தான் இன்னைக்கு 3 மணிக்கு கூட போவதாக அபிஷியல் செய்தி அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி ராஜ்நாத் சிங் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், சிடிஎஸ் இந்த தலைவர்கள் எல்லாருமே சந்தித்துக் கொண்டார்கள் அப்படின்னும். ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தான் 3 மணிக்கு பிறகு டெலிகாஸ்ட் செய்யப்படும் அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அரேபிய பெருங்கடல்ல ஐஎன்எஸ் துருவ் அப்படிங்கிறத நாம நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கும் என்கிற தகவலுடன் நம்முடைய கடற்படை அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நம்முடைய கடற்படை முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாத்துக்கும் ரெடி தான் பாஸ், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடற்படை அவங்களுடைய ஒரு உறுதியை கொடுத்து விட்டார்கள். ஆல்வேஸ் நம்முடைய ராணுவம் நமக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நம்மளை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். 4வது நாட்களாக தொடர்ச்சியா பாகிஸ்தானுடைய அத்துமீறல் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அன்அஃபிஷியலா ஒரு செய்தி சொல்றேன், 3 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது அன்அஃபிஷியலான செய்தி. அதை இன்னும் பாகிஸ்தான் என்ன செய்யல, கன்ஃபார்ம் பண்ணல. பாகிஸ்தான் மக்களுக்கு மறுபடியும் பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ஒரு பெரும் கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஐயா ராசாக்களா, இங்க இருந்து ஒரு வீடியோ அப்படியே நம்ம ராணுவ வீரர்கள்லாம் போறதை எடுத்து பப்ளிஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கான லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் உட்பட ஒரு வீடியோவை நான் இங்க உங்களுக்காக சொல்றேன். ஒரு ஏர்பேஸ், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏர்பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடு ஷரீஃப் பேஸ் கஞ்சு பகுதியில் இருக்கலாம். ஸ்வாட் ரிவர் பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோஆர்டினேட் அப்படிங்கிறது லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் நீங்க வேணா கூகுள் மேப்ல எடுத்து போட்டு பாருங்க. 34.81467767 72.3553183 அப்படிங்கிறது தான். ஓஎஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயத்தை செய்யக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான குழுக்கள் இருக்கு. அந்த குழுலாம் நம்ம இயங்கும் போது தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு குட்டி இமேஜ் கூட நமக்கு ஒரு பெரிய டேட்டாவா மாறும். அந்த வகையில் பாகிஸ்தானுடைய ஒரு ஹிடன் ஏர்பேஸை இப்போ பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நம்மளால இங்கே உணர முடிகிறது. ஸோ இந்தியர்கள் இதையும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். எந்த விதத்திலும் இந்தியாவின் சார்பாக ரொம்ப ரகசியமா எடுக்கக்கூடிய முடிவுகள், நான் சொன்ன ஐஎன்எஸ் துருவ் அப்படிங்கிறதெல்லாம் ரகசியமான முடிவுகள்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் அ கான்ஸ்பிரசி, அங்க போகலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது வேண்டுமென்றே நம்முடைய ராணுவமும் என்ன செய்யும் அப்படின்னா அங்கங்க ஷேர் பண்ணி விடுவாங்க. ஏன்னா எதிரி நாட்டுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதா இதை ஆம்பிளிஃபை பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனா முக்கியமா உறுதிப்படுத்தப்பட்ட சில ரகசிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அந்த தகவலை எக்காரணம் கொண்டும் சோசியல் மீடியாவில் நாம இப்போ பகிர வேண்டாம். உறுதி செய்யப்பட்ட வெளியிலிடப்பட்ட பாகிஸ்தான் ராணுவம் அவங்க வெளியிலிடப்பட்ட இல்லாட்டி அவங்க நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட எந்த நியூஸ் வேணாலும் இங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். பட் இந்திய ராணுவம் உறுதி செய்யப்பட்ட தகவலை மட்டும் நாம இங்க என்ன செய்யணும்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் இந்தியாவுக்கும் வருங்கால இந்தியாவினுடைய எந்த ஒரு ஸ்டெப்பா இருக்கட்டும் அதற்கும் மிக முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அட்டாக்கை இப்போ என்ஐஏ கையில் எடுத்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் சில மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு குழுக்கள்லாம் இருக்கும். அவங்க நம்மளை தவறாக வழி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுடைய சொல்படி தேவையில்லாத ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு அதில் நீங்க மாட்டிக்கிடாதீங்க, அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பெரிய பார்ட்டி பேக்கப் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு பெரிய பணபலங்கள் இருக்கலாம். ஆனால் நாம அதை ஷேர் பண்ணக்கூடிய நபர்களோ இல்லாட்டி அதை பார்க்கக்கூடிய நபர்களோ சாதாரண மனிதர்களாக இருப்போம். மத ரீதியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி நாட்டு ரீதியாக மொழி ரீதியாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பிளஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு யுத்தத்தில் நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள். இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெரிஃபைடு நியூஸாகவே சொல்லப்படும். அன்வெரிஃபைடு தான்ப்பா. ஆனால் இது நடந்திருப்பதற்கான 80 to 90% சான்ஸ் இருக்கக்கூடிய நியூஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி வரும் அப்படிங்கிறதுல நான் 100% உறுதி கொடுக்கிறேன். ஒவ்வொரு செய்தியும் சரிபார்த்த பிறகு தான் உங்கள் முன்னாடி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் என்னால் வீடியோ போட முடியுது. இத்தனை எதிர்ப்புகள், இவ்வளவு பெரிய பெரும் முயற்சி செஞ்சாங்க, என்ன அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் வந்துச்சு. அதையும் தாண்டி இங்கே உங்களுக்கு இந்த செய்திகளை வழங்குகிறேன் என்றால் அது உங்கள் மீதான நம்பிக்கையும் என் செய்தி என் தரவுகள் மீதான நம்பிக்கையும் தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.